ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கெப்பாசிட்டர்ஸ். நம்ம சர்வீஸ் பண்ணுற லேப்டாப் மதர் போர்டு இல்லை டெஸ்க்டாப் இல்லைனா மொபைல் மதர் போர்டு இது எல்லாத்துலேயுமே கெப்பாசிட்டர் அப்படின்ற காம்போனன்ட்ஸ் நிறையா இருக்கும். இது பார்த்திங்கன்னா அடிக்கடி ஷார்ட் ஆகிடும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னே ஷார்ட்டும் ரிலீஸ் ஆகிடும், போர்டு ஆன் பண்ணிங்கன்னா போர்டு ஆன் ஆகும். பட் இது ஆக்சுவல் ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண காம்போனண்ட்டை திரும்ப சேம் வேல்யூவில் ரீப்ளேஸ் பண்ணணும். அதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். நீங்கள் வித்தவுட் கெப்பாசிட்டர் போர்டு ஆன் பண்ணிங்கன்னா போர்டும் ஆன் ஆகும். பட் சம்டைம்ஸ் ஒரு 1 or 2 வீக்ஸ் கழித்து அது திரும்ப சேம் ப்ராப்ளத்துக்கு வந்து நின்றுடும். ஸோ அதனால் கெப்பாசிட்டர் ரீப்ளேஸ் பண்ணுறது தான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டர் ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட வேல்யூ. ஸோ சேம் வேல்யூவில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது வேல்யூவில் ரீப்ளேஸ் பண்ணிங்கனாலும் கூட ப்ராப்ளம் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வேல்யூஸ் வேணும் அப்படின்னா வேறு ஆப்ஷனே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கிமேட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நான் ஒரு சில ஸ்கிமேட்டிக்கில் நான் அந்த கெப்பாசிட்டரை பற்றி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கே இருக்குது இல்லைங்களா, இது ஒரு கெப்பாசிட்டர்ஸ் லைனாக இங்கே போட்டிருக்காங்க இல்லைங்களா, இதெல்லாம் கெப்பாசிட்டர்ஸோட சிம்பிள். இது எல்லாருக்கும் தெரியும். இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ என்னென்னா இங்கே பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆல்ஃபா நியூமரிக் வேல்யூ இருக்குது இல்லைங்களா, இதுதான் இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றதையும் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இந்த ட்ராக்கில் மொத்தம் 1 2 3 4 5 கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. இதில் இந்த PC4116 இப்படின்ற பார்ட் நம்பர், இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகிடுச்சு. இதை நான் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த கெப்பாசிட்டர் போடாமல் விட்டுறலாமா இல்லை போடணுமா, போடும்போது என்ன வேல்யூவில் போடணும், ஏன் சேம் வேல்யூலே போடணும் அப்படின்றதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் பிஃபோர் தட் கெப்பாசிட்டர் பற்றி ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா, அது என்னன்றதை ஒரு சின்ன டயக்ராம் மூலயமா நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போது ஒரு கெப்பாசிட்டர் ஒரு சர்க்யூட்டில் ஆக்சுவலாக என்ன தான் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். சிம்பிளாக, ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்ன பேட்டரி, ஒரு லோடு. ஓகேங்களா, இப்போ இந்த பேட்டரியில் இது பேட்டரி, இது ஒரு லோடு. ஓகேங்களா, இந்த பேட்டரியில் 9 வோல்ட் நான் சேவ் பண்ணியிருக்கேன். அந்த 9 வோல்ட்டை நான் இந்த லோடுக்கு கொடுக்குறேன். இந்த லோடும் இப்போ ஃபங்க்ஷன் ஆகுது. 9 வோல்ட் இங்கே ரிசீவ் ஆகுது, இது ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இஃப் இன் கேஸ் இந்த இடத்துல 8.7 இல்லை 8.9 இந்த மாதிரி கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும்போது இது அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது லோடுக்கு ப்ராப்ளம் ஆகும். அதே மாதிரி இந்த டிக்ரீஸ் ஆகிறது ரொம்ப நேரத்துக்கு இல்லை, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மட்டும், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இது டிக்ரீஸ் ஆகுது, அகைன் இன்க்ரீஸ் ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு சர்ஜ் ஏற்பட்டுச்சுன்னா அது என்னோடய லோடை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஏற்படுற சர்ஜை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இதே ட்ராக்கில் நான் ஒரு ஆளை போட போகிறேன். அவர் யாருன்னா கெப்பாசிட்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டர் நான் என்னென்னு புரிஞ்சிக்க போகிறேன் அப்படின்னா டெம்பரவரி பேட்டரி அப்படின்னு புரிஞ்சுங்க. டெம்பரவரி பேட்டரி இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல 9 வோல்ட் வரும்போது இந்த 9 வோல்ட் இந்த லோடுக்கு போச்சு இல்லைங்களா, அதே மொமெண்ட் இங்கேயும் வரும். இந்த கெப்பாசிட்டர் அந்த டைம் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் இருக்குது. அது ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸை பொறுத்து, அந்த ட்ராக்கில் இருக்க ரெசிஸ்டன்ஸை பொறுத்து மாறும். ஸோ ஒரு கேல்குலேஷன் பேஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 2 செகண்ட் எடுத்துக்கும் அப்படி வச்சுக்கலாம். இந்த கெப்பாசிட்டர் 2 செகண்டில் சார்ஜ் ஆகிடும். சார்ஜ் ஆகிடுச்சுன்னா இப்போ இந்த கெப்பாசிட்டர்லேயும் 9 வோல்ட் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா, இப்போது ஒரு வேளை இப்போ இந்த இடத்துல 8.7 வந்ததுன்னா இப்போ இவர்கிட்ட 9 வோல்ட் இருக்கு இல்லையா, அது இப்போ இங்கே டிஸ்சார்ஜ் ஆகும். அப்போ இந்த லோடுக்கு கான்ஸ்டண்ட்டாக 9 வோல்ட் டெலிவரி ஆகிக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி இன்னொரு விஷயம், இதால் ரொம்ப நேரம்லாம் டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆச்சோ அப்ராக்சிமேட்டாக அதே டைம் வரைக்கும் இதாலையும் டிஸ்சார்ஜும் பண்ணுவோம். ஒரு 2 செகண்டில் டிஸ்சார்ஜிங்கும் முடிஞ்சிடும். பட் இந்த 2 செகண்டில் உங்களுடைய சோர்ஸ் அகைன் ரெடி ஆயிரும். ஸோ அது ஜஸ்ட் சர்ஜ் தானே, உடனே டாப் அப் ஆயிரும். அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இது அந்த ஒரு மீன் வைல் அந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் இந்த லோடு அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக இவர் தன்னை சார்ஜ் பண்ணி வச்சுருந்த அந்த வோல்டேஜை டிஸ்சார்ஜ் பண்ணார். இதுதான் இந்த கெப்பாசிட்டரோட ஃபங்க்ஷன். சிம்பிளாக இப்படி புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த கெப்பாசிட்டரை ஏதோ ஒரு காரணத்தினால போர்டில் ஷார்ட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம், இந்த கெப்பாசிட்டரை போர்டிலேருந்து வெளியில் எடுத்துட்டோம். இப்போ நம்ம எடுத்தது ஒரு டெம்பரவரி பேட்டரியை. அப்போ டெம்பரவரி பேட்டரியை வெளியில் எடுத்ததுனால எனக்கு இந்த இடத்துல 9 வோல்ட் வந்துச்சுன்னா இந்த லோடுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு வேளை சர்ஜ் ஏற்படும் போது இந்த வோல்ட்டு குறைஞ்சிச்சின்னா அது அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். பிகாஸ் இங்கே பேக்கப் கொடுக்கறதுக்கு இந்த டெம்பரவரி பேட்டரி இல்லாததுனால இப்போது இந்த பிரச்சனை இந்த லோடில் அஃபெக்ட் ஆகும். ஸோ நான் அதனால் என்ன பண்ணியிருக்கணும், சேம் வேல்யூவில் ஒரு கெப்பாசிட்டரை நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஒரு வேளை வேறு வேல்யூவில் நான் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்குன்றதையும் இப்போ பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல முன்னாடி இருந்த கெப்பாசிட்டரை விட கொஞ்சம் பெரிய வேல்யூ கெப்பாசிட்டரை போட்டுட்டேன் அப்படின்னா, பெரிய சைஸ் பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதோட சார்ஜிங் டைமும் 2 செகண்டில் இருந்து 10 செகண்டுக்காக மாறலாம்.
ஓகேவா? ஸோ நான் என்ன டிசைன் பண்ணியிருந்தேன், 2 செகண்டில் சார்ஜ் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தேன். பட் இப்போ 10 செகண்ட் ஆகுது இல்லைங்களா? அதேமாதிரி டிஸ்சார்ஜிங்கும் ரொம்ப நேரம் பண்ணும். டிஸ்சார்ஜிங் கூட ஓகே, ரொம்ப நேரம் பண்ணால். பட் சார்ஜிங் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சுன்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தானே. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கெப்பாசிட்டர் எடுத்துகிட்டு இன்னொரு கெப்பாசிட்டர் போட்டேன், ரொம்ப சின்ன கெப்பாசிட்டர். இது என்ன ஆச்சு, உடனே சார்ஜ் ஆகுது, உடனே டிஸ்சார்ஜ் ஆகுது. ஒரு 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 செகண்ட் கூட எடுத்துக்கல டைம், அதுக்குள்ளேயே சார்ஜ் ஆகிடுது. 9 வோல்ட்டை ஸ்டோர் பண்ணிக்குது. அதேமாதிரி பேக்கப்பும் ஒரு 1 செகண்ட் தான் கொடுக்குது. ஸோ உங்களோட பேக்கப் டைமிங்கும் ரொம்ப கம்மியாக தான் வருதுன்றப்போ இதுவும் நமக்கு தப்பு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி அங்கே என்ன கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ சேம் வேல்யூ கெப்பாசிட்டர் தான் நான் போடலாம். ஐ மீன் சேம் பேட்டரி சைஸை தான் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இந்த கெப்பாசிட்டரோட சைஸை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எதில் சொல்லுவாங்கன்னா ஃபேரட். ஓகேவா? ஸோ அதை தான் பிக்கோ ஃபேரட், நேனோ ஃபேரட், மைக்ரோ ஃபேரட் இப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ரெசிஸ்டன்ஸை ஓம்ஸ், கிலோ ஓம்ஸ், மெகா ஓம்ஸ் இப்படி சொல்வீங்க இல்லையா, அந்த மாதிரி கெப்பாசிட்டன்ஸை இப்படி சொல்லுவாங்க. இப்போது நான் இந்த இடத்துல ஒரு 10 மைக்ரோ ஃபேரட் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நீங்களும் 10 மைக்ரோ ஃபேரட் தான் போடணும். ஒருவேளை 10க்கு பதிலாக 15 போட்டிங்க இல்லை 20 போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பேட்டரி சைஸை பெருசாக்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த பேட்டரி சார்ஜ் ஆகவும் லேட் ஆகவும் அதாவது டிஸ்சார்ஜும் ரொம்ப நேரம் பண்ணும். புரியுதா? ஸோ அப்போ நான் என்ன மைக்ரோ ஃபேரட் போட்டிருக்கானோ அதையே போடுங்க. இன்க்ரீஸும் பண்ணாதீங்க, டிக்ரீஸும் பண்ணாதீங்க. அடுத்தது இந்த இடத்துல நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது, நீங்கள் போடுறது ஒரு பேட்டரினா அது சார்ஜ் பண்ணுற வோல்ட் மேலே வந்தது இல்லையா, இந்த வோல்ட்டையும் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கெப்பாசிட்டர் ரேட்டிங் பார்க்கும்போது அதில் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஃபேரடை மட்டும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, பக்கத்துலேயே அதோட வோல்டேஜையும் மென்ஷன் பண்ணுவாங்க. 10 மைக்ரோ ஃபேரட் 5 வோல்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கெப்பாசிட்டரை எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா, வெயிட் இதை நான் ஃபுல்லாக ரப் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்தது 10 மைக்ரோ ஃபேரட் தான். நானும் இந்த இடத்துல இப்போ 10 மைக்ரோ ஃபேரட், இது ஷார்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதுவும் 10 மைக்ரோ ஃபேரட் தான். இதை நான் ப்ளேஸ் பண்ணலாமான்னா ஃபேரட் வேல்யூ ஓகே, பட் ஸ்டில் இந்த இடத்துல என்ன வோல்ட்டில் போட்டிருந்தாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல 9 வோல்ட் வருதுன்னா இவங்களும் 9 வோல்ட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. 9 இல்லைனா இதை விட கொஞ்சம் அதிகமாக 10 இல்லை 12 வோல்ட் வரைக்கும் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த இடத்துல 10 மைக்ரோ ஃபேரட் 5 வோல்ட் யூஸ் பண்ணாங்கன்னா இதை சார்ஜ் பண்ணும்போது நீங்கள் தலையில் கொடுத்த வோல்டேஜ் எவ்வளோ, 9. அப்போ என்ன ஆகும், இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணுற கெப்பாசிட்டரோட வேல்யூ நீங்கள் கொடுக்குற வோல்டேஜை பேஸ் பண்ணதாக தான் இருக்கும். மேலே வர ட்ராக் வோல்டேஜ் எவ்வளவோ அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இங்கேயும் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல 10 மைக்ரோ ஃபேரட் 9 வோல்ட் போட்டிருக்காங்கன்னா நீங்களும் 10 மைக்ரோ ஃபேரட் 9 வோல்ட் தான் போடணும். இல்லைனா 10 வோல்ட், இல்லைனா 12 வோல்ட். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை, பட் எக்காரணத்தை கொண்டும் 5 வோல்ட் போட்டுறாதீங்க. 10 மைக்ரோ ஃபேரட் 5 வோல்ட் போட்டிங்கன்னா இது ஷார்ட் ஆகிடும். பிகாஸ் அதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு 5 வோல்ட்டுக்கு பதிலாக 10 வோல்ட் கொடுக்குறீங்க, 9 வோல்ட் கொடுக்குறீங்க, அப்போ அது ஷார்ட் ஆகிடும் இல்லையா? அதே மாதிரி ஃபேரட் வேல்யூவை நீங்கள் அதிகப்படுத்துறதுனால அதோட சார்ஜிங் டைம் அதிகமாகும், இல்லை ஃபேரட் வேல்யூவை கம்மிப்படுத்துறதுனால டிஸ்சார்ஜிங் டைம், சார்ஜிங் டைமும் மாறும். புரியுதுங்களா? ஸோ அதனால் அதுலேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போது இந்த ட்ராக்கில் ஒரு ட்ராக் இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு பாசிட்டிவ் ட்ராக், ஒரு நெகட்டிவ் ட்ராக். இந்த இடத்துல ஒரு 2 கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. ஒரு கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து 10 மைக்ரோ ஃபேரட் 25 வோல்ட், இன்னொரு கெப்பாசிட்டர் வந்து 10 மைக்ரோ ஃபேரட் 25 வோல்ட். இதில் ரெண்டுமே ஷார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வேற ஒரு மதர் போர்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணோன்னா 2 கெப்பாசிட்டருக்கு பதிலாக ஒரே கெப்பாசிட்டரா 20 மைக்ரோ ஃபேரட் 25 வோல்ட் நீங்கள் போடலாம். பிகாஸ் பேரலில் இது பேரலில் கெப்பாசிட்டர் இப்படி போட்டுக்கிட்டே போகிறாங்க பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி போடும்போது இது 10, இது 10, இது 10, இது 10னா டோட்டலாக இந்த ட்ராக்கில் 40 மைக்ரோ ஃபேரட் இருக்குதுன்னு அர்த்தம். எல்லாமே 25 வோல்ட் கெப்பாசிட்டராக இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ பேரலில் கெப்பாசிட்டர் போட்டாங்கன்னா ஒன்று ஷார்ட் ஆகிடுச்சுன்னா அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றத பாருங்கள். அந்த வேல்யூவில் கிடச்சிதுன்னா ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இல்லை 2 ஷார்ட் ஆகிடுச்சுன்னா அந்த வேல்யூவில் கிடைக்குதான்னு பாருங்கள். இல்லை 2க்கு பதிலாக ஒரே வேல்யூ 20ல் கிடச்சாலும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான கான்செப்ட் கெப்பாசிட்டர் ரீப்ளேஸ் பண்ணும்போது. இப்போ நான் ஒரு ஸ்கிமேட்டிக்கில் இதை காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த ட்ராக்கில் இதுதான் வேல்யூ 10 மைக்ரோ ஃபேரட் 25 வோல்ட். இதே ட்ராக்கில் இன்னொரு 10 மைக்ரோ ஃபேரட் 25 வோல்ட். இதே ட்ராக்கில் இன்னொரு 10 மைக்ரோ ஃபேரட் 25 வோல்ட். இதே ட்ராக்கில் இன்னொரு 10 மைக்ரோ ஃபேரட் 25 வோல்ட். இந்த மாதிரி 1 மைக்ரோ ஃபேரட் 50 வோல்ட் இந்த மாதிரி போட்டிருக்காங்க இல்லைங்களா? இப்போ திடீர்னு எனக்கு இந்த கெப்பாசிட்டி ஷார்ட்.
நான் இப்போ இதை வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ட்ராக்கில் ஆக்சுவலாக இருந்தது பார்த்தீங்கன்னா 10 10 10 10 இதுவும் ஒரு 1. ஸோ இதை விட்டுடலாம், 1 விட்டுடலாம். ஸோ எனக்கு அப்ராக்சிமேட் ஒரு 40 மைக்ரோஃபேரட் இருந்த இடத்துல 2 கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகிடுச்சுன்னா 20 மைக்ரோஃபேரட் இப்போ காலி. ஓகேங்களா? ஸோ இப்போ பேட்டரி கெப்பாசிட்டன்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இப்போ சார்ஜிங் டைம், டிஸ்சார்ஜிங் டைம் ரொம்ப கம்மியாயிடும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னா அகைன் நான் இந்த இடத்துல 20 மைக்ரோஃபேரடை ரீப்ளேஸ் பண்ணணும். 2 பாயிண்ட் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பாயிண்டில் நீங்கள் 20 மைக்ரோஃபேரட் 25 வோல்ட் போட்டுக்கிட்டாலே ஓகே, இல்லை ரெண்டும் கிடச்சதுனாலும் ஓகே. பட் எக்காரணத்தை கொண்டும் 25 வோல்ட்டுக்கு கீழே இங்கே போடாதீங்க. பிகாஸ் அவங்களே ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது 25. ஸோ நீங்கள் மேலே வர வோல்டேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை விட அதிகமாக போடுங்க. மேலே என்ன வோல்டேஜ் வரும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த வோல்டேஜை நீங்களும் போட்டுருங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஒருவேளை ஸ்கிமேட்டிக்கில் இப்போ இந்த ஸ்கிமேட்டிக்கில் இப்படி இருக்குது, இந்த ஸ்கிமேட்டிக்கில் பாருங்கள் இந்த வேல்யூ எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 1000p, அப்புறம் இந்த இடத்துல வோல்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 50 வோல்ட். 50 வோல்ட் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இது 0.1 மைக்ரோஃபேரட், யூடா மைக்ரோஃபேரட், Pனா பிகோஃபேரட், இதுவும் 1000 பிகோஃபேரட், இது 0.1 மைக்ரோஃபேரட். P மீன்ஸ் பிகோஃபேரட், U மீன்ஸ் மைக்ரோஃபேரட், N மீன்ஸ் நேனோஃபேரட். சார் இது என்ன இந்த மாதிரி இருக்குது, எங்களுக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. 1000 பிகோஃபேரட், 0.1 மைக்ரோஃபேரட், 1000 பிகோஃபேரட், 0.1 மைக்ரோஃபேரட், இந்த மாதிரி மாறி வந்ததுன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எப்படி ரெசிஸ்டன்ஸில் 10 ஓம்ஸ், 50 ஓம்ஸ், 1.5 கிலோ ஓம்ஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே மைக்ரோஃபேரடை பிகோஃபேரடில் கன்வெர்ட் பண்ணி போட்டிருப்பாங்க, பிகோஃபேரடை நேனோஃபேரடில் கன்வெர்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் குழப்பமே இல்லை. சிம்பிளாக கூகுள் இது ஒரு கேல்குலேஷன் இருக்குது, நீங்கள் டிவைட்லாம் பண்ணணும். அதெல்லாம் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதை நான் இப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் மைக்ரோஃபேரடில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதையும் மைக்ரோஃபேரடில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா வெயிட், இதில் போயிட்டு கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேட்டர்னு இருக்கு இல்லைங்களா, இதை கொடுங்க. இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வருது இல்லையா, இதில் உங்களுக்கு அங்கே என்ன இருக்குது, வெயிட், 1000 பிகோஃபேரட். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிகோஃபேரட் இருக்குது, நேனோஃபேரட் இருக்குது, மைக்ரோஃபேரட் இருக்குது, ஃபேரட் இருக்குது. இப்போ உங்களுக்கு அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, 1000 பிகோஃபேரட். அதை ஜஸ்ட் கால்குலேட் கொடுங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துருச்சு பார்த்தீங்களா. இதோட வேல்யூ வந்து மைக்ரோஃபேரடில் 0.001 தெரியுதுங்களா, மைக்ரோஃபேரடில் 0.001. இது N நேனோஃபேரட், 1 நேனோஃபேரட், 1000 பிகோஃபேரட். புரியுதுங்களா? ஸோ இதில் நீங்கள் எது அவங்க கொடுத்துருக்காங்களோ அது நீங்கள் என்ட்ரி போட்டு இங்கே ஜஸ்ட் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது வந்துட போகுது. ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது பிகோஃபேரட்டில், நீங்கள் வேறு ஸ்கிமேட்டிக்கில் 0.001 மைக்ரோஃபேரட்னு போட்டிருந்தாங்கன்னா 2 ஒன்று தான். நீங்கள் இதை கூட எடுத்து அதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இனிமேட்டுக்கு கெப்பாசிட்டர் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 கெப்பாசிட்டர் தான் போட்டிருப்பாங்க. இதை இப்போ விட்டுறேன், 2 கெப்பாசிட்டர் தான் போட்டிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது 10 மைக்ரோஃபேரட், இது வந்து 50 மைக்ரோஃபேரடாக இருக்கும். ஸோ டோட்டலாக உங்கள் 60 மைக்ரோஃபேரட் போட்டிருந்த இடத்துல உங்களுக்கு 50 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டி ஷார்ட் ஆகிருக்கும். அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப சார்ஜிங் டைம் கம்மியாயிடும். ஏன்னா 10 மைக்ரோஃபேரட் தான் அங்கே பேலன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இதை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஒருவேளை இந்த இடத்துல 50 மைக்ரோஃபேரட், இது ஜஸ்ட் 1 மைக்ரோஃபேரட் தான், இது ஷார்ட் ஆகிட்டு இதை நீங்கள் ஓப்பனில் விட்டால் கூட பிரச்சனை இல்லை தான். பட் இனிமேல் அதை பண்ண வேணால் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இதோட வேல்யூ கம்மி. இந்த ட்ராக்கில் ஹோலாக எவ்வளோ போட்டிருக்காங்க, 100 போட்டிருக்காங்க. அதில் இதோட வேல்யூ ஜஸ்ட் 10னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100 போட்டிருக்காங்க, அதில் இதோட வேல்யூவே 90னா இது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னொரு தடவை இந்த வீடியோ திருப்பி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.